ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வண்டி நான் கொடுத்த வண்டி 2011. இந்த வண்டி 2009. 8.25 ரூபா கேட்குறேன். நேர்லேயும் வாங்க, அதுலேயும் குறைச்சி பேசிக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது. அப்புறம் லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நான் வண்டி கொடுத்துருக்கேன். நான் திருநெல்வேலியில் இருக்கேன். உங்களால் இனிஷியல் பேமெண்ட் கட்ட முடியும்னா அதுக்கு மட்டும் கால் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் அண்ணன் தம்பி அப்படின்னு வர்றீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் வர வேண்டாம். டைரக்ட் பையஸ் ஒன்லி நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ணன் தம்பி கூப்பிட்டு வரேங்க, ஃபாரினுக்கும் நம்ம வண்டி கொடுத்துருக்கோம். டைரெக்டாக பேசுங்க, வாங்க. 10 ரூபா டு 15 சம்பளம் வண்டி எடுத்துகிட்டு போங்க. இது 2006, 5,4 லட்ச ரூபா. தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொடுக்காதவளை 5,4 லட்ச ரூபா. எஃப்சி கரண்ட்டு, லைஃப் டைஸ் ஃபுல்லு. இந்த லோ பட்ஜெட்டுக்கு ஃபைனான்ஸ் ஏன்ட்ட கேட்காதீங்க, நீங்கள் பண்ணிக்கோங்க. 10க்கு மேலே நான் ஃபைனான்ஸ் போட்டு தரேன். நான் சோலா ஸ்டாஃபு ஸ்ரீராம்லேயும் நான் மூவ் பண்ணிக்குவேன். அப்புறம் 2006 5,4 லட்ச ரூபாயிலேருந்து 16 லட்ச ரூபா, 19 லட்சம் வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குது. இது 2007 ஒரிஜினல் தமிழ்நாட்டு வண்டி. 690 கேட்குங்க, ஃபைனலாக ஒரு 6.5 வரைக்கும் நடக்கலாம். இதுவும் நம்மகிட்ட வண்டி இருக்குது. அவர்கிட்டயே வண்டி இருக்குது, 3-4 வண்டி இருக்குது. ஸோ திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா இங்கே வண்டி எடுத்துகிட்டு தான் போவீங்க. ஆனால் எனக்கு டைரெக்டாக அந்த பையர் மட்டும் எனக்கு கால் பண்ணணும். ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டேன். கொண்ட சீட்டு, பொது பிளாட்ஃபாரம், செட்டு, டிவி, ஆர்ச்சி எல்லாமே இருக்குது. நீங்கள் இன்னொருத்தர் மூலமாக வரீங்கன்னா நான் அந்த வண்டி அட்டனே பண்ண தலைவரை ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இது 2010 மாடலு. 9 கேட்குங்க, 9.25 ஃபுல் ஃபிட்டிங்கு. ஆனால் ஒரு பார்ட்டி முட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் திருநெல்வேலியில். ஸ்பெக் சீட்டு, பந்தல் டேப்பு எல்லாமே புதுசு. கையில் 2 ரூபா இருக்குது, 3 ரூபா இருக்குன்னா ஓப்பனாக சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வண்டி எடுத்து தரேன். என்னை மட்டும் நம்பினா, உங்களை மட்டும் நீங்கள் நம்பினா கிளம்பி வாங்க. இந்த மெக்கானிக்கல் அண்ணன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வண்டி நான் ஒரு வீடியோ போட்டேன். ஏன்னா மெக்கானிக்கல் நம்பி வந்து அவங்க 10 ரூபா கேட்காங்க, அண்ணன் நம்பினா ஒரு 10 ரூபா கேட்காங்க. ஆனால் எல்லோரும் நம்பி தான் வருவீங்க, தப்பு இல்லை. நம்பிக்கைன்னா அவளை நம்பி வர்றதா இருந்தால் அனுப்பிவிடுங்க. ஃபாரின் கஸ்டமர்ஸும் வராங்க. ஸோ அண்ணனும் தம்பி தான் அனுப்ப முடியும். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நல்லா பேசுகிறீங்க. பாலனே அவங்க வீடியோ உங்களை தான் நம்பினேன் அப்படிங்கிறீங்க. வந்ததுக்கப்புறம் அண்ணன் நம்புகிறேன் அப்படிங்கிறீங்க. என் சொந்த காரை போட்டு நான் தேய்மானம் பார்க்கல. 1000 ரூபா டீசல் போட சொன்னேன், போட்டோம். கதை நடந்துச்சு, வண்டியெல்லாம் வியாபாரம் முடிஞ்சிட்டு. ஆனால் என்னை நம்பி வந்தால் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் தலைவரை. 2005 2017, 18, 19 வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குது. மஹிந்திரா டூரிஸ்டர், சிட்ரீடு, மார்க்கோபோலோ, ஓல்டு மஹிந்திரா, ஒரிஜினல் மார்க்கோபோலோ. ஒரிஜினல் மார்க்கோபோலோ கொஞ்சம் ரேரு, 13க்கு மேலே கொஞ்சம் ரேரு. ஓல்டு மஹிந்திரா ரேர் ஆகிட்டு. இது 8 மாடலு. 8 ரூபா கேட்குங்க, 7,000 ரூபாய்க்கு கிடைக்கும். ரெக்கார்டு கரண்ட், லைஃப் டேக்ஸு. அப்புறம் இதே 8 மாடலு என்கிட்ட 5 ரூபாய்க்கு இருக்குது. ஓல்டு மஹிந்திராவே இன்றைக்கி 3 ரூபா, 3,000 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ நீங்கள் யாரோ ஒருத்தர் நம்புறீங்க, என் வீடியோவை நம்ப மாட்டேறீங்க, என்னையும் நம்ப மாட்டேறீங்க. நான் எத்தனை பேர் இப்படி வண்டி கொடுத்துருக்கேன் அப்படின்ற நம்ப மாட்டேறீங்க. எல்லா வீடியோவும் போட்டேன். என்னோடய உழைப்பு மட்டும் தான் போடுறேன். ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லி சம்பளம் வாங்குகிறேன். அதுலேயும் நம்பிக்கைன்னா பரவாயில்ல. 1க்கு 4 வண்டி என்கிட்ட வண்டிக்கு நான் காமிச்சிடுவேன். ஒரு வண்டிக்காக உங்கள் லோக்கலில் போகிறீங்க, இல்லை 4 வண்டி காமிக்காங்கன்னா உங்கள் லோக்கலில் போகிறீங்க, அங்கேயே எடுத்துக்கோங்க. சும்மா என்கொயரி பண்ண வேண்டாம். தேவையில்லாத கால்ஸ் வேண்டாம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபாரினில் இருக்கவங்க அப்படி தான், தேவையில்லாத கால்ஸ் வேண்டாம். இது ஃபிட்டிங் வண்டி, 2008 மாடலு. 8.25 ரூபா கேட்குங்க. லோக்கல் கஸ்டமர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், அப்புறம் ராஜபாளையம், திருச்செந்தூர். இந்த கஸ்டமருக்கு 7 லட்ச ரூபா நானே ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துறேன். 2008க்கு இந்த டாப் போட்டிருக்கு. ஃபுல் ஃபிட்டிங் தான், எனக்கு பார்த்தாலே தெரியும். 6 ரூபா கிடைக்கும் அதர் கஸ்டமருக்கு. நான் 7 போட்டு தரேன் லோக்கல் கஸ்டமருக்கு. என்னையும் கஷ்டப்படுத்தாங்க, நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம். ஓப்பன் டாக். இந்த வண்டி ஃபுல் ஃபிட்டிங் வண்டி. 2008 10:30 இருக்குது, 12:30 இருக்குது. நேரில் வரீங்கன்னா 50 ரூபாய், 1 ரூபாய் அது உடைக்கலாம். அது நம்ம திறமை. நீங்கள் நேரில் வரணும். ஏன்னா நம்பினீங்கன்னா வாங்க. புஷ்பாக் சீட்டு வரும். 57,000 ரூபாய்க்கு வண்டி இருக்குது, சீட் இருக்குது. அதான் போடணும்னு சில பேர் கேட்குறீங்க. எக்ஸ்சேஞ்சில் பழைய சீட் நான்
17,000 ரூபாய்க்கு நான் போட்டு தரேன். ஃபுல் ஃபிட்டிங், ஃபுல் ஸ்டிக்கரிங், ஃபுல் பெயிண்டிங். அதுக்கு மேலே என்ன ஒன்று நான் பார்க்குறது டூரிஸ்டரும் மஹிந்திரா ஓல்டு மஹிந்திராவும் அப்புறம் சிட்ரேட்டில் மார்க்கு போல் ஒரிஜினல் மார்க்கு போல் பார்க்குறேன். ஒரிஜினல் மார்க்கு போலலாம் கிட்டே போக முடியாது. கோச்சு சில பேர் கேட்குறீங்க, அதுக்கு 5 ரூபா டு 10 ரூபா வச்சுருக்கணும் இனிஷியல் அமௌண்ட். அப்படி ஆளுக்க மட்டும் கேளுங்க. அதுக்கு வேணால் நான் ரிஸ்க் எடுத்து தரேன். கண்டிப்பாக எடுக்கணும்னா அதை நான் எடுத்து வந்துடுவேன். இந்த காரு, ஆட்டோ, அப்புறம் பைக்கு நான் ஸ்டார்டிங்காக தான் பார்த்தேன். அது இப்போ பார்க்குறதில்ல. இது என்னோடய சொந்த வண்டி, முதல்ல எடுத்த வண்டி. இது 2008 10 கேட்குங்க. பேசலாம். லோக்கல் கஸ்டமர் நானே ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருவேன், ஏற்றியே போட்டு கொடுத்துருவேன். நிறைய பேசணும் உங்களுக்கு. லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன், உங்கள் நண்பர்களை நம்பாதீங்க, அண்ணன் தம்பி நம்பி வராதிங்க. இனி நம்பி வந்தால் வாங்க, இல்லைன்னா இங்கே மார்க்கெட் ரேட்டு கேட்டு அங்கேயே முடிச்சுக்கணும் தலைவர். ஏன் பொழப்ப கெடுக்காங்க? நான் ஒரு நாள் வெளியே வந்தோம்னா கொத்தனார் சம்பளம் 1200 ரூபா. நான் 10,000 15,000 சம்பளம் கேட்குறேன். அதுக்கு ஒன்றுக்கு நான் 4 வண்டியில் 64 வண்டி காமிப்பேன். இந்த ஃபீல்டில் நான் தான் நம்பருன்னு சொன்னால் தப்பாக இருக்கும், உண்மைதான். ஆனால் என்னை அலைய வச்சுட்டு 500 1000 கொடுத்துட்டு போது எனக்கும் தப்பாக இருக்குது, அது உங்களுக்கும் தப்பாக இருக்கும். சும்மா முடிச்சு கொடுக்காம. இது 11 வண்டின்னு தலைவரை. இன்றைக்கி நான் 2வது நாள் ரூம் போட்டு தங்கியிருக்கேன். 11 மாடலு 12 கேட்டாங்க. 1190 முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலை. கேட்டால் ஆனால் நம்பி வந்தாங்க. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்காரன் கரெக்டாக பதில் சொல்லலை. எங்கள் லோக்கல் கஸ்டமர் தான், தப்பு இல்லை. இப்படி நடந்தால் கூட தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் தங்குறதுலேயே எனக்கு 500 1000 ரூபா செலவாகுது, அவங்களுக்கும் ஆகுது. அப்போ பையர் உங்களுக்கும் ஆகும். அது வேண்டாம். இது 2010க்கு 16 இன்ஜினு, 19 கட் கிளாஸ் பாடி. இந்த வண்டி கேட்குற விலை 13.25. ரேட்டு கொஞ்சம் கூட இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நேரில் வாங்க, நான் குறைச்சி எடுத்துறேன். நேரில் வரணும், என் நம்பிக்கை வச்சு வாங்க. நீங்கள் வந்த செலவை நான் ரிட்டன் கொடுத்துட்றேன். ஆனால் இன்னொருத்தர் மூலம் நம்பி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து போனாங்க நேற்று ஒருத்தங்க, 5500 ரூபா வந்ததுக்கு, போனதுக்கு 5500 ரூபா. ஒரு ஆள் கூட வந்தால் களைச்சி விட்டு கொண்டு போகிறாரு. அங்கே போய் எனக்கு பிளைன் வண்டி இருக்கு, நான் 8 ரூபாய்க்கு எடுத்து வந்துடுவேன் அப்படின்ட்டார். எடுத்து கொடுப்பதாக இருந்தால் அவர்கிட்டையும் நீங்கள் முடிச்சுக்கோங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், வெட்டு ஒன்று துண்டுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படி அலையணும்? அவங்கள நம்பி வந்தீங்க, அவங்களோட எடுத்துக்கோங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் சொன்னேன், அவன் 10 ரூபா 20 ரூபா கேட்கான், ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் என்கிட்ட கேட்கான். அது நீங்கள் அவங்களும் முடிக்கதான் முடிச்சுக்கோங்க. சில பேர் 10 ரூபா கேட்கணும், நானும் கொடுத்துருக்கேன் தலைவரை. அது அப்படியே அவர் நடக்கட்டும், ஓப்பன் டாக் தான், எல்லாம் வராதிங்க. சில பேர் விற்கிறவங்க கூட கேட்கணும், குறைச்சி கேட்போம், நான் சப்போர்ட் பண்ணுறேன். அப்படி வியாபாரம் நடக்கும்னா தான் என் காரும் என் பைக்கும் ஸ்டார்ட் ஆகும், இல்லைன்னா மாட்டேன். நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு பொறுமையாக வண்டி எடுங்க. இது 2008 10 கேட்காப்புல. 2008 நான் என்ன விலைக்கு கொடுத்தேன்? 9-9.5 என்கிட்ட வண்டி இருக்குது. இந்த வண்டி கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், கொஞ்சம் கூட கேட்குங்க. அதை நேரில் நான் அனுசரித்து தரேன். ஏன்னா நம்பினா மட்டும் வாங்க. இல்லை உங்கள் அண்ணன் தம்பி தென் மெக்கானிக் அப்படி நம்புறீங்கன்னா, உங்கள் உள்ளூருக்குள்ளேயே வண்டி நிறைய இருக்கும். கார் பைக் ஆட்டோ மாதிரி வேன் இருக்காது. சப்போஸ் அவங்க திறமையில் வெளியூருக்குலாம் கூப்பிட்டு போவாங்க, அவங்கள நம்புங்க. நான் 500 1000 ரூபாய்க்கு ஆசைப்படுறதில்ல. எனக்கு வந்தால் வண்டி முடிச்சு கொடுக்கணும், 10 ரூபா டு 15 ரூபா சம்பளம் வாங்கிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கணும். இதில் இன்னொரு ஆள் வர்றதை நான் விரும்பலை. அதுவும் சில வியாபாரம் நடக்குது, ஆனால் அது எனக்கு கசப்பாக இருக்குது. இது 2011. ஃபுல் ஃபிட்டிங் 12 கேட்காங்க, திருநெல்வேலி பக்கத்தில். இது 2011 நான் 11 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருவேன். ஃபிட்டிங் போட்டிருக்காங்க. இதான் பிடிக்குதுன்னா இதை எடுக்குவாங்க. கூட 50 ரூபா 1 ரூபா வரதான் செய்யும். அப்படி பிடிக்கலையா உங்கள் ஊர்லேயே வண்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா என்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி பிளெயின் வண்டி நம்மகிட்ட இருக்குது. புது சீட்டு, புது பிளாட்ஃபார்ம், செட் எல்லாமே 7.1, சப்வூஃபரோட 5 ஸ்பீக்கரு கரெக்டாக இருக்கும். எம்டி இன்ஜின், சிஐடி இன்ஜின் இருக்குது, அது ரேட்டு கம்மி. எது வேணால் என்கிட்ட ஓப்பனாக கேட்டு கன்ஃபார்ம்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி கொடுத்துட்டேன். துபாயில் வண்டி கொடுத்துருக்கேன், சிங்கப்பூரில் வண்டி கொடுத்துருக்கேன், மலேசியாவில் வண்டி கொடுத்துருக்கேன், 120 வண்டி கொடுத்துருக்கேன். வண்டி வாங்குறவங்க என்கிட்ட பேசுங்க. அது ஏன் இன்னொருத்தர் மூலமாக அண்ணன் தம்பி மெக்கானிக் அது நீங்கள் அவங்க நம்புறீங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் விட்ருங்க. அவங்கள பேச சொல்லுங்கள். அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு நான் பேசிக்கிறேன். கொஞ்சம் வியாபாரம்னா அப்படி தான் குளறுபடி இருக்கும். ஓகே, அவங்கள கவனிக்கணுமா என்ன கவனிக்கணுமா அப்படிங்கிறத நான் வேணால் பேசிக்கிறேன். அவங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஓப்பனாக பேசணும்னு நினைக்கிறேன்.
நான் ஒரு குரங்கு ஆஞ்சநேயர், அதனால் என்னால் ஓப்பனாக பேசாமல் இருக்க முடியாது. பேசுகிறவங்க 5 10 கேட்கணும், அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் உங்களுக்கு தெரியாமல். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சு நான் 10,000 சம்பளம் வாங்குறது கஷ்டமாக இருக்குன்னா நம்பிக்கைனால அவங்களுக்கு நான் கொடுத்துருவோம். இது தப்பு தான். நான் தொழிலில் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கணும். ஆனால் நான் ரொம்ப அடிபட்டேன். இது 12 வியாபாரி வண்டி 12.5 கேட்காங்க. இருக்கட்டுமே, நீங்கள் டைரெக்டாக பேசுவாங்க, பண்டை உடச்சி எடுத்து தரேன். ஆனால் 100 ஆள் அண்ணன் தம்பி மெக்கானிக் எல்லோரும் அனுப்புனீங்க, அவங்கள 5 10 செலவு கொடுக்கணுங்களா? ரூம் வாடகை, சாப்பாடு செலவு, கோட்டை செலவு எல்லாமே நடக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் ஓப்பனாக பேசுகிறேன் தலைவரை. ஓப்பனாக பேசுகிறது தப்பு இல்லை. சனீஸ்வர பகவானுக்கு உகந்து பேசுமே. நான் ஐயாவளி பிள்ளை, ஆஞ்சநேயரோட பிள்ளை. 5 ரூபா 10 ரூபா மேட்ரே கிடையாது. 12 லட்ச ரூபாயில் 5 ரூபா 10 ரூபா நீங்களும் பார்க்க முடியும், நானும் பார்க்க மாட்டேன். என் சம்பளம் எனக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கு, என் பாக்கெட்டில் விழும். நான் வராமையும் நடக்கும், ஃபோன் கால்லையும் நான் எடுத்துருவேன். ஆனால் இது ஓப்பனாக சொல்லி முடிங்க. இல்லை அப்போ தான் அண்ணன் தம்பி தான் அனுப்புவீங்கனாலும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கட்டும். ஆனால் நான் ஏன் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்க. என் கண்ட்ரோலுக்கு வரட்டும். கரெக்டாக 10 நாள் டைமா 10 நாளில் முடிங்க. இல்லைன்னா 11 நாளைக்கு வட்டி கொடுக்கணும், நம்ம கொடுக்கணும். 10 நாளில் அவன் சரண்டர் என் பாப்பா போட்டோ 5 குட்டி மூத்த பொண்ணு 10 நாளில் முடியல அப்படின்னா சரண்டர் சிசி அவங்க எடுக்கலைன்னா அவங்ககிட்ட நம்ம வட்டி கேட்போம். நான் உங்களையும் விட்டு கொடுக்க மாட்டேன், வாங்குறவனு விட்டு கொடுக்க மாட்டேன், விற்கிறவனு விட்டு கொடுக்க மாட்டேன். சும்மா சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது தலைவரை. இதெல்லாம் நான் வண்டி விற்ற வண்டி தலைவரை. போன வருஷம் குலசைக்கு எடுத்த வண்டி இது மார்க்கப்படும். நான் 120 வண்டி விற்றுருக்கேன். விற்கிறவன் இது தூத்துக்குடியில் எடுத்த வண்டி. விற்கிறவனு சும்மா கிடையாது, அவங்க 600 வண்டி விற்றவனும் இருக்கான், ஒரே வண்டி விற்க போகிறவனும் இருக்கான். அது எனக்கு தெரியும். பார்ட்டி வண்டியா? சில பேர் கூட வராங்க, இது பார்ட்டி வண்டியா? ஏன்னா நீங்கள் தான் ஆர்சி ஓனரா அப்படிங்க. ஏன் ஆர்சி ஓனர் தான் எடுக்கணுமா? அவன் வண்டி வாங்கி 100 விற்கிறான் செய்தான். வண்டி நல்லா இருந்தால் எடுக்க போகிறோம், வண்டி குறையாக இருந்தால் அந்த விலையை உடச்சி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபைனான்ஸ் கிடைக்கா அதை முட்டணும். நமக்கு இலையே எவ்வளோ இனிஷியல் இருக்குது அதை தான் பார்க்கணும். இதுதான் தொழில், வேறு ஒன்றுமே கிடையாது. சென்னை பக்கம் எடுக்கலாம். அடைக்கட்டி வச்சு 3 வருஷம் அடைக்கட்டி வச்ச வண்டிலாம் இருக்குது. 3 லட்ச ரூபா கம்மியாக இருக்குது. 2011 சிஆடி 7 ரூபாய்க்கு கிடைக்கி, 6,000 ரூபாய்க்கும் கிடைக்கி. இங்கே 11 சிஆடி 10.5 கேட்கான். ஏன்னா அவ்வளோ ஃபிட்டிங் போட்டிருக்கான், அது ரன்னிங் கண்டிஷன், வேறு ஒன்றும் கிடையாது. தெளிவா 2006 17 19 வரைக்கும் என்கிட்ட வண்டி இருக்குது. நான் இந்த தொழிலில் நான் நம்பர் 1 தான் அப்படின்னு சொன்னால் தப்பாகும். ஆனால் நான் நம்பர் 1 தான். எனக்கு இந்த தொழில் நல்ல வருமானம் கொடுக்கு. நானும் கூட 2 தொழில் பார்க்குறேன். 2 வண்டி ஓடுது, இன்னும் 2 வண்டி போட போகிறேன். எனக்கு குறையே கிடையாது. நான் உண்மையை சொல்லி வியாபாரம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். எனக்கு போட்டிக்கு இந்த தென் மாவட்டங்களையும் எனக்கு ஆள் இருக்காங்க, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க. சரி, அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி மெக்கானிக் வந்து 5,000 ரூபா இல்லாமல் வரமாட்டான். அவன் செட்டு போட்டிருக்கான், டெய்லி 10,000 ரூபா பார்ப்பான். மெக்கானிக் நம்பி அண்ணன் தம்பி என்ன செய்வாங்க? என்ன மாதிரி மீடியேட்டரா? எல்லா வண்டியும் தெரியுமா? ஆனால் என் கூட வராங்களா? அவங்க 5 10 ஓகே கேட்டால் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரை. எல்லாமே நடக்கு தலைவரை. போன வீடியோலையும் சொல்லிட்டேன், எல்லாமே நடக்கு. அதை மாரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்னும் பண்ணுங்கள். அப்படி நான் சொன்னதுனால எனக்கு வியாபாரம் அடி வாங்கிச்சு. 2-3 மாதம் எனக்கு வியாபாரம் கம்மி. ஆனால் அவங்களுக்கு கவனித்து கொடுக்குறேன் உள்ளே வச்சு. அப்படி தான் கொடுக்கணும் போல் இருக்குது இனிமேல். ஏன்னா நீங்கள் எல்லோரும் அப்படி தான் நம்புறீங்க. இதெல்லாம் நான் கொடுத்த வண்டி வீடியோ. என் வாய்ஸ் கேட்குதா? போன வீடியோவில் நான் எல்லாத்தையுமே சொல்லலை. இது எல்லா வண்டியுமே நான் கொடுத்த வண்டி. இது வரைக்கும் 120 வண்டி கொடுத்துருக்கேன். 121வது வண்டி டெலிவரிக்கு நேற்று காலையிலே கிளம்பி வர சொன்னாங்க. சரி, அதை சொல்லக்கூடாது. இல்லை, நாளைக்கு எனக்கு வண்டி பார்ட்டி இருக்குது. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதனால தான் உங்கள் ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ண முடியல. தப்பான்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியலன்னா நான் இன்னொரு நம்பர் தரேன். எனக்கு கன்ஃபார்ம் இன்னொரு வண்டி எடுப்போம், ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னீங்கன்னா என்னோட இன்னொரு நம்பர் தரேன், அதில் கிளம்புங்க. வண்டி நம்மக்கிட்ட வதன்னு இருக்குது. இந்த ஃபீல்டில் நான் தான் நம்பர் வேனை பட்டும் பார்க்குறேன், வேறு எதுவுமே கிடையாது. நான் தூங்குறது வேனில் தான், முழிக்கிறது வேனில் தான். வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக ரூபாய் 10 கேட்க மாட்டேன். ஆனால் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு தான் கேட்பேன். கையில் கேஷ் வச்சுருக்கீங்களா, ஜிபே பண்ணுறீங்களா, அப்போல்லாம் கேட்க மாட்டேன். இல்லை, கூட ஒரு துணைக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு வரலாம், நம்பிக்கைனால் நீங்கள் கூட்டுவாங்க, தப்பு கிடையாது. இவ்வளோ தூரம் வாரீங்க, சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, தருமபுரி, திண்டுக்கல், அப்புறம் என்னது, இதெல்லாம் நான் கொடுத்த வண்டி. இது என் ப்ரூஃப்காக நான் கொடுத்த வண்டி. இந்த கஸ்டமர் அடுத்த வண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு ஜிபே பண்ணுறேன்றார். இவர் நான் தான் எடுத்து கொடுத்தேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த வண்டி ராமேஸ்வரம் போயிருக்கு, அதில் என் ஃபோட்டோ இருக்குது. இந்த வண்டி அடுத்த வண்டி. இவர்கிட்ட இன்னொரு வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு, திருநெல்வேலி மாவட்டம். இது சிட்ரேடு மார்க்கு போல் தூத்துக்குடிக்கு என் தம்பிக்கு தான் எடுத்து கொடுத்தேன். வரும்போது கஸ்டமர் வந்தாங்க, பழக்கம். இந்த வண்டி ஒரு வியாபாரிக்கு நான் கஸ்டமர்கிட்டருந்து எடுத்து கொடுத்தேன். இதுவும் அதே தான். அந்த வியாபாரியுமே இன்னொரு வண்டி அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. இதுவும் அவரோட வண்டி தான், 2014 ஃபிட்டிங் வண்டியும் நம்மகிட்ட இருக்குது, பிளெயின் வண்டியும் நம்மகிட்ட இருக்குது.
இல்லை ஓல்டு மஹிந்திரா வேணுன்னா கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, நான் பிடிச்சி தரேன். இது 10 9.25 ரூபா கேட்குங்க, 9-10க்கு நடக்கும். எல்லாம் மார்க்கெட் ரேட் தான். 10 ரூபா 9 ரூபாமாங்க. ஓகே, உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டே தெரியாதவங்களும் எனக்கு கால் பண்ணுறீங்க, தப்பு இல்லை. நான் கரெக்டாக நியாயமாக பண்ணுறேன் தலைவரை. நியாயம் தப்பி பண்ணுறேன்னு சொன்ன ஒரே ஆள் போன வாரம் நான் வியாபாரம் பண்ணும்போது சரண்டர் விற்கிறவங்க தான் பண்ணோன்னாங்க. வாங்குறவங்க ஆமாம், வாங்குறவங்க விற்கிறவங்க தான் பண்ணாங்க, விற்கிறவங்க வாங்குறவங்க தான் பண்ணாங்க. நான் இடையில பூந்து, ஏன்னா விலை பேசும்போது அதை பேசலை. ஒரு 10,000 ரூபா நான் உடச்சி எடுத்து கொடுத்தேன் வாங்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. அதனால் என்ன, இந்த ஒரு 5,000 ரூபாய்க்கு மனச்சங்கடம் வேண்டாம், தலைக்கு 2,500 ரூபா நான் நியாயமாக முடித்தேன். ஏன்னா விற்கிறவங்க தான் சரண்டரும் சிசியும் பண்ணணும் தலைவரை. ஜாயிண்ட்டு போடுறா இருந்தால் வாங்குறவங்க தான் பண்ணணும். அதை நான் பேசி முடித்தேன். இது 2006 5,4 லட்ச ரூபா. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வண்டியே கிடையாது. 5,4 லட்ச ரூபா லைஃப் டேக்ஸு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டாக இருக்குது. ஆனால் ப்ளைன் வண்டி 5,4 லட்ச ரூபாய்க்கு வண்டியே கிடையாது. டூரிஸ்ட் எடுக்க முடியாது. ஓல்டு மஹிந்திரா என்கிட்ட 3 ரூபா 3,000 ரூபா 4 ரூபாய்க்கு இருக்குது. அது கூட 1 ரூபா போட்டால் நம்ம டூரிஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாமே, வண்டி இருக்குது. ஆனால் அதுலேயும் 1000 வியாக்கினா. ஆனால் உங்கள் உள்ளூர்காரங்களை நம்புவீங்க, 1000 கேள்வி கேட்பீங்க, தப்பு இல்லை. நானாக இருந்தாலும் அப்படி தான். என் உள்ளூர்காரனை கேட்பேன், என் சொந்தக்காரனை கேட்பேன், தப்பு கிடையாது. என்னை நம்பி வந்தவங்கள நான் திருப்பி அனுப்புனதே கிடையாது. ஆனால் நீங்கள் உங்க கூட வரவங்களை நம்பி வந்தீங்கன்னா நான் திருப்பி அனுப்புவேன் தலைவரை. ஏன்னா எதுவுமே நடக்காது. எனக்கு ஒரு 1000 ரூபா செலவு கொடுத்துட்டு சும்மா போவீங்க. அந்த 1000 ரூபா எனக்கு வேண்டாம். கொத்தனார் சம்பளமே 1200 ரூபா. இந்த 1000 ரூபாய்க்கே நான் வரல. நீங்கள் அவ்வளோ தூரம் சென்னை, செங்கல்பட்டு, ஈரோடு, அப்படிங்க தஞ்சாவூர், கும்பகோணம், புட்டுக்கட்டை அங்கே இருந்தாலும் வாரீங்க. அவ்வளோ தூரம் வந்து வண்டி பார்க்குறீங்க. 5,000 10,000 செலவு பண்ணி வந்துட்டு எனக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு போகிற மேட்ரே கிடையாது. அப்புறம் சிட்ரேட் மார்க் போல நம்மகிட்ட 8லேருந்து 8 இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குது, 11 இருக்குது, 12 இருக்குது. இதில் என்ன பிரச்சனை, இதில் கோச் ஏற்றிக்கலாம். அதுலேயும் ஃபுல் ஃபிட்டிங் வண்டி இருக்குது. அப்புறம் நார்மல் வண்டி நம்மகிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. என் நம்பர் 82 48 324 325. புஷ்பாக் சீட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. டூரிஸ்டரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சிட்ரேட் மார்க்க போலோ, ஒரிஜினல் மார்க்க போலோவில் நம்மகிட்ட வந்து நிறைய வண்டி இருக்குது. மார்க்க போலோவில் மேக்ஸிமம் புஷ்பாக் சீட் வந்துடும், பந்தல் டாப்பும் வந்துடும். இவங்கக்கிட்ட இந்த பாலாஜின்னு போட்டிருக்கேன். இவங்கக்கிட்ட 8 இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குது, 12 இப்போ தான் முடிஞ்சிட்டு. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபிட்டிங், நார்மல் ஃபிட்டிங். இந்த மாதிரி ஃபிட்டிங் உங்கள் ஊர்லேயே கிடைக்குமேன்ட்டு இந்த மாதிரி ஃபிட்டிங் நான் உங்களுக்கு போடலை. நீங்கள் இந்த மாதிரி ஃபிட்டிங்கே போதும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்கிறத எடுத்துறேன். இது 2006 11.25 கேட்காங்க, 15 பாடி, 6 to 7 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. எப்படி 5 ரூபா to 6 ரூபா மினிமம் இனிஷியல் போடணும். கோச்சுக்கு பந்தல் டாப்பு வண்டி சுத்தமாக இருக்குது. இல்லை கோச் தான் எடுக்கணும் அப்படின்னா 5 ரூபா to 6 ரூபா மினிமம் போடணும் தலைவரை. அப்படி இல்லைனா பிளெயின் பாடி, அந்த மாடலுக்கு ஏற்ற பாடி கிடைக்கும். அப்படி இல்லைனா மதுரை பாடி கிடைக்கும், அது வேஸ்ட்டு. லேட்டஸ்ட் பாடி தான் கோச்சுக்கு வெயிட்டு. இந்த வண்டி செட்டில்மெண்ட்டுக்கு தான் உட்காந்துட்ருக்கேன். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மேனேஜர், கடைநல்லூர் மேனேஜர், கொஞ்சம் லேட் பண்ணுறக்காப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 நாள் to 2 நாள் வண்டி நடந்துடும். ஆனால் இந்த ஒரு வண்டிக்காக மட்டும் நான் பேசலை. எத்தனை வண்டி வேணுமோ நீங்கள் வந்து இல்லைங்க, என்ன நம்பி வாங்க, நியாயமாக வாங்க, நான் உங்களுக்கு நியாயமாக முடிச்சு தரேன். ஆனால் நீங்கள் சுழ்ச்சியாக வந்தீங்கன்னா நானும் சுழ்ச்சியாக முடிப்பேன் தலைவரை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இல்லை நான் முடிக்க வேண்டாம், நீங்கள் கூப்பிட்டு வரவங்களே முடிப்பாங்க, அல்லது மேலே இருப்பானே முடிப்பான். இது ஃபிட்டிங் வண்டி 2011 12.25 லட்ச ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். 9 லட்ச ரூபா ஃபைனான்ஸு. இன்றைக்கி தான் கிடைக்கும் நாங்கள். ஆனால் நேற்றே கஸ்டமர் வந்துட்டாங்க. தப்பு இல்லை, அவங்களுக்கு தெரியாது, நாளைக்கு தான் நடக்கும் போல். விற்கிறவங்களும் கோப்படுறாங்க, வாங்குறவங்க அவங்க கூலாக தான் இருக்காங்க. நான் தான் என் குழந்தை குட்டியோட தவிச்சு நடுராத்திரியில் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். நான் போடுற டைம் பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டமும் இந்த வீடியோ போட போகிறேன். என் நம்பர் 82 48 324 325. எங்கள் அம்மா நம்பர் 88 70 88 53 39. இது என் பாப்பா, குட்டி பாப்பா. இதுக்கு முன்னாடி போன வண்டி 8 மாடலு 10 லட்ச ரூபா கேட்காங்க ஃபுல் ஃபிட்டிங். இதுவும் குட்டி பாப்பா. இது 2014 16 லட்ச ரூபா கேட்காங்க ஃபுல் ஃபிட்டிங். நண்டு கேரியரு, பந்தல் டாப்பு, செட்டு, டிவி, புஷ்பாக் செட்டு எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டு நம்பர், ஒரிஜினல் நம்பர். இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 12 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ இருக்குது. 14க்கு 12 ரூபா, 11 to 12 ரூபா வாங்கலாம். நான் சோலா ஸ்டாஃபு. ஸ்ரீராமில் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் பேசிக்கோங்க.
சிரமலையும் நமக்கு எல்லா மாவட்டத்திலும் ஆள் இருக்காங்க. ஆனால் நான் மூவ் பண்ணல. நான் மீடியேட்டர் தான். எனக்கு தேவை 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்தால் 15,000 ரூபா கமிஷன், 10 லட்ச ரூபாய்க்கு உள்ளே வந்தால் 10,000 ரூபா கமிஷன். அது ஃபிக்ஸ்டு கமிஷனையும் நான் ஓப்பனாக பேசிட்டேன். எல்லாமே ஓப்பன் வியாபாரம் தலைவரை. வண்டி ஒன்றுக்கு 64 வண்டி காமிக்கிறேன். நீங்கள் ஒரு வாரம் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் அண்ட் கமெண்ட்.